ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். 4வது யுகமான கிரேதா யுகத்தில் சிங்கமுகாசூரன் சூரபத்மனாக பிறந்தவனுக்கு வீரவாகு தேவர் புத்திமதிகளை கூறினார். கேளாத காரணத்தினால் அழிந்து போனான். அதே யுகத்தில் இரணியனாக பிறந்தவனுக்கு நரசிங்கம் பல புத்திமதிகளை கூறியது. கேளாத காரணத்தினால் அவனும் அழிந்து போனான். அதற்கு அடுத்த யுகத்தில் 10 தலை ராவணனாக பிறந்தவனுக்கு அவனுடைய தம்பி விபூஷணர் நல்ல பல அறிவுரைகளை எல்லாம் எடுத்து கூறியும் கேளாமல் தன் கிளையோடே மாண்டு போனான். அதற்கு அடுத்த யுகமான துவாபர யுகத்தில் துரியோதனாக பிறந்தவனுக்கு பீஷ்மர் நல்ல சிறப்புமிக்க பல அறிவுரைகளை எடுத்து கூறியும் கேளாமல் மாண்டான். கேடுகட்ட மாபாவி. இப்பொழுது நாராயணராகிய நானே உன் இருப்பிடம் வந்து தற்சொருபத்தோடு இருந்து நான் கூறும் அறிவுரையை கேள். நீயும் உன் குடும்பத்தார்களும் உற்றார் உறவினர்களுடன் இருந்து நீண்டகாலம் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்றால் சாதிகளில் உயர்ந்த சான்றோர்களுக்கு நீதியாக செயல்பட்டு அவர்களுக்கென்று நீ தனியாக விதித்திருக்கும் கடுமையான வரிகளிலிருந்து விலக்கி வைத்து அவர்களை அடிமை சிறையிலிருந்து மாற்றி வாழவிடு. அல்லாமல் சான்றோர்களை நீ அநியாயமாக அடித்தால் பொல்லாதவனே நீ புழு குழிக்கு உள்ளாக வேண்டியது வரும். கற்புள்ள சாணாத்தி உன் கொடுமையினால் கதறி உன்னை சாபமிட்டால் உன் கோட்டை அழிந்து பொடி பொடியாகிவிடும். நீயும் அழிந்து போவாய், உன் வம்மிசங்களும் அழிந்துவிடும். தெய்வ சான்றோர்கள் பகைத்து உன்னை நிந்தித்தார்களேயானால் உன் கோட்டை இடியும், கோத்திரங்களெல்லாம் முடிந்துவிடும். சேனை படைகள் எல்லாம் அழிந்துவிடும், செல்வம் குன்றும், வானம் இடிந்து உன் வம்மிசத்தை கொல்லும், கடல் பொங்கி வந்து உன் சீமையெல்லாம் அழித்துவிடும். எனவே சான்றோர்களை இனிமேல் யாரும் அடிமை வேலை செய்யக்கூடாது, அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று உலக மக்கள் அனைவரும் அறியும்படி பறை அடித்து அறிவித்துவிடு. அல்லாவிட்டால் நீ அரசாள மாட்டாய். சான்றோர்களுக்கு நீ செய்யும் கொடுமைகள் அனைத்தும் கண்டமாலை போன்ற கொடிய வியாதிகளாய் உருவெடுத்து உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னுடைய நாடு மழை பெய்யாமல் பஞ்சத்தால் வாடும் நிலைக்கு ஆளாகிவிடும் என்று நாராயணர் கலிநீசன் மன்னன் செய்யும் குற்றங்களை சுட்டி காட்டி அதிலிருந்து அவன் திருந்தி வாழ்வதற்கு ஏற்றபடியாய் உள்ள புத்திமதிகளை கூறி அருளினார். அதாவது ஒரு மனிதன் மனசாட்சிக்கு விரோதமாக தான் செய்யும் தீவினைகள் மற்றும் அதர்ம செயல்களினால் பாதிக்கப்படுவது அவன் மட்டுமல்ல, அவனது குடும்பத்தார்களும் உறவினர்களும் கூட பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற செய்தியை எச்சரிக்கையாக நமக்கெல்லாம் அறிவிக்கின்றார் இறைவன் வைகுண்ட பரம்பொருள். எனவே இத்தகையான தீய செயல்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. கண்டமாலை போன்ற வியாதிகளுக்கு வைத்தியர்கள் கூட மருந்து கொடுப்பதற்கு தயங்குவார்கள் என்கின்ற செவிவழி செய்து ஒன்று உண்டு. எனவே மனிதர்களாகிய நாம் இத்தகைய அதர்ம செயல்களை ஒரு நாளும் செய்யக்கூடாது. இவ்வாறு கலிநீச மன்னனுக்கு திருமாலாகிய நாராயணர் எடுத்துரைத்த அறிவுரைகளை எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டானா என்று அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.